பிரியங்கா காந்தி அவர்கள் தாலியோட அருமை பற்றி மோடி அவர்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா ரெண்டு பேருமே வந்து இந்த நாட்டுக்காக வந்து தாலியை இழந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஆவேசமாக பதிலடி கொடுத்தாங்க இல்லையா? 600 வேளாண் பெருமக்கள் விவசாயிகள் போன போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவங்க மனைவிமார்களின் தாலிக்கு என்ன பதில்? அதே மாதிரி மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு என்ன பதில்? அதாவது பிரதமர் மோடி ரொம்ப அவரோட பதவிக்கு பொருத்தமில்லாத வகையில ரொம்ப கீழே இறங்கி பேசுறாரு. அது மீண்டும் மீண்டும் பேசுறாரு. அப்போ இதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக மோடியோட பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தி விதிச்சிருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அது அப்படியே மோடி ஆணையமா தான் இருக்கு. உலக நாடுகளே கண்டிக்குது, பல்வேறு நாடுகளின் தொலைக்காட்சிகள் கண்டிக்கிறாங்க, டைம் பத்திரிகை கண்டிச்சிருக்கு. இப்படி உலகெங்கிலும் இதற்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. மோடி இதெல்லாம் உணரணும். அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோக்லவாசா அதன் பிறகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெகாசஸ் மூலமா உளவு பார்க்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்தது. அவரே அவருடைய பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையர்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப சுதந்திரமா செயல்படணுங்கிறது தான் அனைவரோட கருத்து. லாவாசா அவமானப்படுத்தப்பட்டு தான் வெளியில போனாரு. அது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இப்போ மீண்டும் தேர்தல் ஆணையர்கள் முழுக்க முழுக்க அது நியமனமே ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கிற நியமனமா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதை விட இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 2-3 தினங்களாக சர்ச்சையாக இருக்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய ராஜஸ்தான் பரப்புரை பேச்சு தான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களோட தாலியெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது தான். அது தொடர்பாக அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படணும், அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்க சூழலில் நேற்று பிரியங்கா காந்தி அவர்கள் தாலியோட அருமை பற்றி மோடி அவர்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா ரெண்டு பேருமே இந்த நாட்டுக்காக தாலியை இழந்திருக்காங்க அப்படின்னு ஆவேசமாக பதிலடி கொடுத்தாங்க இல்லையா? எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப ஆவேசமான பதிலடி தான். அது போக இன்னும் கடுமையாக சொல்லியிருந்தாங்க. 600 வேளாண் பெருமக்கள் விவசாயிகள் போன போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள் பல்வேறு வகையில. அவங்க மனைவிமார்களின் தாலிக்கு என்ன பதில்? அதே மாதிரி மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு என்ன பதில்? அதுல உயிரிழந்த நிறைய கணவர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள், அந்த மனைவிமார்களின் தாலிக்கு என்ன பதில்னு ஏராளமான கேள்விகள். அதாவது பிரதமர் மோடி ரொம்ப அவரோட பதவிக்கு பொருத்தமில்லாத வகையில ரொம்ப கீழே இறங்கி பேசுறாரு. அது மீண்டும் மீண்டும் பேசுறாரு. அப்போ இதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக மோடியோட பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தி விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட பல தலைவர்களோட மனுஷங்கர் நீச் ஆத்மின்னு சொன்னாருங்க. நீச் ஆத்மின்னா இந்தியில தாழ்ந்த மனிதன் தான் பொருள். ஆனா அது பிரதமரோட ஜாதியை குறிப்பிட்டு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதனால மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. அத மாதிரியான ஒரு தடை இதுல விதிக்கப்படணும். ஆனா தேர்தல் ஆணையம் அது அப்படியே மோடி ஆணையமா தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி தடையெல்லாம் அவங்க விதிக்கிற மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மேட்ரு போகுது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்துட்டாங்க, நடவடிக்கை இல்லை. அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது கட்டளை பிறப்பிப்பதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் மோடிக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி சும்மா கண் துடைப்பு தான் அது. அப்படி ஏதாவது அது பிறப்பிச்சு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு காட்டிக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உலக நாடுகளே கண்டிக்குது, பல்வேறு நாடுகளின் தொலைக்காட்சிகள் கண்டிக்கிறாங்க, டைம் பத்திரிகை கண்டிச்சிருக்கு. இப்படி உலகெங்கிலும் இதற்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. மோடி இதெல்லாம் உணரணும். அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வளர்ச்சியை பத்தி பேசுறது, இன்க்ளூசிவ் குரோத்தை பத்தி பேசுறது அப்படி இருந்தவர் இப்போ ஆஃப் லேட் என்னன்னா முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. மோடியை தாண்டி பிற தலைவர்களும் அதுக்குள்ள வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல மத துவேஷத்தை கடுமையா கிளப்புறாங்க. ஒரு நாடு தேர்தலோட முடியறது கிடையாது. தேர்தல்கள் வரும் போகும். ஆனா அந்த நாட்டோட அமைதி, எல்லா மக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு இணக்கமான உறவு, இதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஏன் பிரதமர் புரிஞ்சுக்கல, இல்ல புரிஞ்சுக்கிட்டும் வேணும்னு இப்படி செய்யறாரு. அப்படியும் ஓட்டு போட போறது இல்லை ஜனங்க. சரி, வெறுமனே மதத்துக்கு அடிமையாகி ஓட்டு போடுற காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்பெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்படியான சூழ்நிலையில் இன்னும் ஓல்டு டெக்னிக்ல பிரதமர் பிரச்சாரம் பண்றாரு.
அப்புறம் அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிக்காம இருக்கிறது இன்னும் பெரிய அவமானம். ரைட் சார், நிறைய ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு வந்து அவமானகரமானதாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதே போல் 2019 தேர்தலையும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் வந்து விதிமீறலில் ஈடுபட்டார் அப்படின்னு 6 வழக்குகள் பதியப்பட்டது. அப்போது 3 தேர்தல் ஆணையர்களில் ஒரு தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா வந்து வெளிப்படையாக மோடி அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் அப்போது 2:1 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த வழக்கு வந்து அப்படியே தள்ளுபடி பண்ணப்பட்டது. அசோக் லவாசா அதன் பிறகு வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெகாசஸ் மூலமாக வந்து உளவு பார்க்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்தது. அவரே வந்து அவருடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையர்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப சுதந்திரமா செயல்படணுங்கிறது தான் அனைவரோட கருத்து. லாவாசா வந்து அவமானப்படுத்தப்பட்டு தான் வெளியில போனாரு, அது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இப்போ மீண்டும் தேர்தல் ஆணையர்கள் முழுக்க முழுக்க வந்து அது நியமனமே வந்து ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கிற நியமனமா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒரு அணுகுமுறையை எதிர்பார்க்க முடியல. அப்போ லாஸ்ட் ரீகோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே வர்றதுல வந்து அது நல்லதே இல்ல. உண்மையிலேயே நல்லது இல்லை. என்ன காரணம்னாங்க, நிர்வாகம் என்பது எக்ஸிக்யூட்டிவா நடக்க வேண்டிய விஷயம். நீங்க எல்லாத்துக்கும் ஜுடிஷியல் சொல்யூஷன் தேடினீங்கன்னா கடைசியில் நீதிமன்றமே நிர்வாகத்தை நடத்துற மாதிரி ஆயிரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், நம்ம பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல இருக்கிறோம். இப்ப ஜனநாயக நெறிமுறைகள் என்னன்னா, நம்ம பிரதிநிதிகள் நமக்கு வந்து நம்ம ஆட்சி செய்யறது தான். நீதிமன்றம் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது. ஆனாலும் வந்து இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லைங்கும் போது நமக்கு வேற வழியே இல்லாம தான் நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப இந்த மேட்டரும் கடைசியில நீதிமன்றத்துக்கு தான் போக போகுது. ஆனா இதை பிரதமரே அவாய்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஃப்ளோ, அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட அந்த அனல்ல சில நேரங்களில் நம்ம தவறா பேசிட்டோம்னு உணர்ந்தா கூட இவ்வளவு பேர் சுட்டி காட்டும் போது அவர் திருத்தலாம். அப்படி அவர் திருத்தவும் இல்லை. மேலும் மேலும் அதே பேச்சை மேலும் தொடர்றாரு. அதற்கு அடுத்தாற்போலயே 2-3 தடவை அப்படி பேசிட்டாரு. அப்ப எதிர்கட்சி அதுக்கு பதில் கொடுக்கணும்னு வரும்போது அவங்களும் வந்து இப்ப பிரியங்கா காந்தி பேச்சு இப்ப மிகப்பெரிய அனலை கிளப்பி இருக்கு. இப்படி ஆங்காங்க வந்து இந்த பேச்சுகள் கிளம்ப இந்தியா வந்து ரொம்ப பிளவுபடுகிற அபாயம் இருக்கு. அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு பர்சனலா வந்து இவிஎம் மீது நம்பிக்கை உள்ளதா, இல்லைன்னா இவிஎம் மீது ஏதாவது சந்தேகம் இருக்குதா சார்? இவிஎம் தாங்க நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன், வேற வழி இல்லை. நான் வந்து 89 இவிஎம் டெமோ பார்த்த பத்திரிகையாளர்களை நானும் ஒருத்தன். முதல்ல அப்பதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வருது டெல்லியில டெமோ. அதுக்காகவே நான் அது ஒரு புதிய முறைங்கிறதுனால ஒரு ஆவலோட தான் போய் பார்க்க போனேன். அது வரைக்கும் நம்ம பெரிய குறைபாடுகள் என்னன்னா, கள்ள ஓட்டு, அப்புறம் ஓட்டுப்பட்டியே தூக்கிட்டு போயிடுறது, அப்புறம் 3 மணிக்கு மேல வந்து வேணுங்கிறவங்களை வச்சு ஓட்டு போடுறது, இப்படியான பெரிய குறைபாடுகள் நமக்கு இருந்தது. அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதே நம்ம கண்ணால பார்த்தது தானே. இப்ப நீங்க வந்து எப்படி இவிஎம் குறை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா, நீங்க பழையபடி ஓட்டு சீட்டு முறைக்கு போனீங்கன்னா இந்த குறைபாடுகள்லாம் அப்படியே திருப்பி வந்துடும். அதுல 100% நம்ம வந்து அஷ்யூர் பண்ணவே முடியாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஒரு 3 மணிக்கு மேல வந்து பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, உதாரணமா பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும். இப்ப அந்த குறைபாடு தவிர்க்கப்படுகிறது. ஸ்டாண்டலோன் யூனிட், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. முதல்ல இருந்து அது அப்படித்தாங்க இருந்துச்சு. அப்ப ஸ்டாண்டலோன் யூனிட்ல ஒன்னொன்னு தனித்தனி யூனிட்டுக்கும் போது வெளியில இருந்து ஹேக் பண்ண முடியாது. அப்ப அதுல வந்து குளறுபடி பண்ணணும்னா யூனிட் தயாரிக்கும் போதே நீங்க வந்து குளறுபடி பண்ணணும். ஆனா அப்படி குளறுபடி பண்ணி அந்த எந்திரங்களை எல்லாமே நம்ம பல்வேறு ரொட்டேஷன்ல பல்வேறு மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்புவோம்ல. ஒரு சின்ன குறுக்கீடு சார். ஏன்னா இந்த இவிஎம் தயாரிப்பு நிறுவனத்து பெல் நிறுவனத்திலேயே வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க முக்கிய பொறுப்புல அப்படிங்கிற விமர்சனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுந்தது இல்லையா? சோ அதுல சந்தேகம் வர்றது இயல்புதான் இல்லையா? இவிஎம் தயாரிக்கிற நிறுவனத்துல இயக்குநர்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் முன்னாடி இருந்திருக்காங்கல்ல. சரி, அப்படியே விடுங்க. அப்படின்னா வந்து இப்ப உதாரணமா தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது, அப்ப அங்க இவிஎம் மாத்தி போட முடியாதா? இப்ப ஒண்ணுமே இல்ல. யூபியில ஒரு இடைத்தேர்தல்ல பிஜேபி தோத்து போச்சு, ஆளுங்கட்சி யோகி. ஒரே ஒரு இடைத்தேர்தல், அதுல வந்து இந்த டாக்டர் இவிஎம் கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே. அதாவது எல்லாத்துலயும் சந்தேகங்களை பண்ணோம்னா சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. சில குறைபாடுகள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணலாம். இல்ல அப்படின்னா யாரு நினைச்சாலும் மாத்த முடியாத அளவுக்கு சில நெறிமுறைகளை நம்ம வகுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஓட்டுப்பதிவு 50ன்னு சட்டம் 50ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, மினிமம் 50ன்னு தான் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பூத்லயும் மாதிரி ஓட்டுப்பதிவு நடத்தும் போது 50ன்னு சொல்லலாம், 83ன்னு சொல்லலாம், 121ன்னு சொல்லலாம். இப்படி மாத்தி மாத்தி சொல்றது மூலமா இந்த குறை பெரும்பளவு தவிர்த்துரும். உதாரணமா 50 ஓட்டுக்கு மேல
எந்த படம் அழுத்தினாலும் ஒரே சின்னத்துக்கு தான் போகுதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப எளிதா எப்படி தவிர்க்கலாம்? எல்லாமே 50 நம்ம வைக்க வேண்டியதே இல்லையே, சட்டம் ஒன்றும் அப்படி சொல்லலையே. ஆனா எல்லாரும் இன்னமும் அந்த 50லே தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அப்புறம் இப்போ ஒரு யூனிட் மால் ஃபங்க்ஷன் ஆயிருது, இன்னொரு யூனிட் வருது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கோளாறு பண்ணக்கூடிய எந்திரத்தை அங்க வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு யூனிட்டையும் கோளாறு பண்ற எந்திரமா எப்படி கொண்டு வர முடியும்? அது எல்லாமே காமன் பூல்ல இருந்து வர்றது தானே. விவிபேட்ல வந்து சின்னம் காட்டுறது அது வந்து புதிய மெத்தடா இருக்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலர் இதை பத்தி, அந்த மெம்பரேன், அப்புறம் வந்து சிம்பிள் லோடிங், இதை பத்தி வந்து உச்சநீதிமன்றம் எழுப்புகிற கேள்விகள் கூர்மையா இருக்கு. பட் ஒட்டுமொத்தமா என்ன ஆர்டர்ஸ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல நம்ம மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். வாக்கு சீட்டு முறையில இருந்த எல்லா கோளாறுகளையும் என்னோட சின்ன வயசுல நான் ரொம்ப பார்த்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், அது பூத்தெல்லாம் ஈஸியா கேப்சர் பண்ணலாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சுயேட்சைகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டு கடைசியில மிஞ்சிற ஓட்ட ஆளு கொஞ்சமா பிரிச்சு போடுறதெல்லாம் நடக்குங்க. பெரிய கூத்தா இருக்கும் அது. ஒண்ணுமே இல்ல, ஒரு சூரத்துல வந்து பாஜக, அவர் ஓப்பனா சொல்றாரு, பாஜகவோட ஒரு மிக முக்கிய தலைவர், அந்த காங்கிரஸ் வேட்புமனு நிராகரிப்புன்னு எங்களுக்கு செய்தி வந்த உடனேயே நாங்க மத்த வேட்பாளர்களை எல்லாம் அணுகி அவங்க வேட்புமனு வாபஸ் வாங்க சொன்னோம். அவங்களா முன் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. முன் வந்து யாரும் வாபஸ் வாங்க போறது இல்ல. அதுக்கு ஏதோ ரூபா கொடுத்துருப்பாங்கிறது தெளிவா தெரியும். எல்லா வேட்பாளரும் சுயேட்சை கிடையாது. ஒருத்தர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர், அவரும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. அப்போ இதே மாதிரியான உதாரணம் புவனகிரியில நமக்கு நடந்ததுங்க. 2001 தேர்தலில் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிச்சாங்க. மாற்று வேட்பாளரோட, டம்மி வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிப்பு. ஸோ மெயின் கட்சியோட வேட்பாளர் எதிர்கட்சிக்கு வேட்பாளர் கிடையாதுங்கன்னு வரும்போது சுயேட்சை வேட்பாளர்ல ஒருத்தருங்க, அவர் பேர் அருள். அவர் வந்து அதிமுக அதிருப்தியாளர், சுயேட்சையா நிக்கிறாரு. அவரை செலக்ட் பண்ணி அவரை அபிஷியல் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி அவர் சின்ன வாழைப்பழம், இந்த வாழைப்பழ சின்னத்துக்கு ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணி அது வெற்றி பெற்றது. இது நம்மகிட்ட இருக்கிற உதாரணம் இது. அதாவது ஒரு முக்கிய கட்சியோட வேட்பாளர் வேட்புமனு ஏதோ டெக்னிக்கல் ரீசனுக்கு ரிஜெக்ட் ஆனாலும் சுயேட்சை வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ பெரிய அளவுக்கு அதுக்கு ரூபா கொடுக்காம எப்படி வாபஸ் வாங்குவாங்க? அது போக பாஜக முக்கிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சூரத்துல மட்டும் இதை செய்யலைங்க, பிற தொகுதிகளிலும் செய்ய முயற்சித்தோன்னு வேற சொல்றாரு, ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. அப்போ இதுதான் நம்மளோட உண்மையான அவமானம். அப்ப நியாயமா இந்த சந்தேகம் வரும்போது என்ன பண்ணணும்? சூரத்தோட தேர்தலை ரத்து பண்ணிட்டு அந்த வெற்றி பெற்றதாக அறிவிச்ச அந்த சான்றிதழ் செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சு கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சூரத்துக்கு தனியா இது தேர்தல் நடத்த வேண்டியதானே. நம்ம போன தடவை வேலூர் தேர்தலை ரத்து பண்ணிட்டு நடத்தலையா? அதுக்கு முந்தி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலை இதே மாதிரி கடைசி நேரத்தில் ரத்து பண்ணிட்டு திருப்பி கடைசி கட்ட தேர்தலோட சேர்த்து நடத்தலையா? அப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதாவது ஆக்ஷன் ஷுட் பி பாசிட்டிவ். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.